நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் அவர்கள். சார் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி பல்வேறு கட்டுப்பாடுகளோடு நடத்தப்பட்டது, குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையிலும் கூட ஒருவர் அங்கு மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கிறீங்க? ஆமா, ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். சுராஜ் அப்படின்ற ஒரு இளைஞர். அது இல்லாத 3 பெண்கள் வேறு மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டா கட்சி, அன்ஆர்கனைஸ்டா கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு அத்தாட்சி. எவ்வளவோ கட்சிகளுடைய இதை விட அதிகமான கிரௌடை வந்துட்டு சேர்க்கிறாங்க. ஆனா முறையா சேர் எல்லாம் போட்டு உட்கார வச்சு, நடுவில் எல்லாம் வழியை ஏற்படுத்தி, தண்ணி எல்லாம் கொடுத்து, முதல்ல சேலம் போன்ற இடத்துல வந்துட்டு ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கே தெரியும். இந்த வெதர்லையும் கூட மத்தியான வேலையில வந்துட்டு சேலத்துல எப்படி வெயில் அடிக்கும், சொல்லிடுறோம். அந்த வெயில் அடிக்கும். ரெண்டாவது மலைப்பகுதியை ஒட்டின பகுதி, இரவு நேரத்துல அதிகமா வந்துட்டு குளிர்ச்சி இருக்கும், பகல் நேரத்துல அதிகமான வெயில் இருக்கும், தாங்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல அந்த இடத்துல வந்துட்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. மக்களை நிறுத்திட்டு வந்துட்டு ஒரு விஜய் பேசுறாரு. எப்பொழுதும் போல விஜய்க்கும் விஜயினுடைய அந்த கட்சி நிர்வாகிகளுக்குமே ஒரு அக்கறையற்ற ஒரு செயல்பாடு தான் வந்துட்டு வெளிப்படுது. என்ன ஆகும், அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், அந்த சேலம் மாவட்ட நிர்வாகிகளுக்கு இதெல்லாம் தெரியாதா? 12 to 3 மணிக்கு வந்துட்டு நீங்க டைமிங் வாங்குறீங்களே, அது சரியான நேரமா? அது உங்களுடைய தலைவர் வந்து பேசுறாரு அப்படின்னும் போது ரசிகர்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 9 மணில இருந்து தரல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்க நீங்க வந்துட்டு 12 மணிக்கு பேச ஆரம்பிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஏன் 4 மணிக்கு இல்லாட்டி 5 மணிக்கு பேசிருக்கலாமே? இதெல்லாம் கூட யோசிக்க தெரியாம ஏதோ கேட்டா எல்லாத்துக்கும் வந்துட்டு அதிகமான நிபந்தனை விதிக்கிறாங்க அப்படின்ட்டு தமிழக அரசையும் தமிழக காவல்துறையும் குறை சொல்றாங்க. அதைத்தான் பண்றாங்களே ஒழிய ஒரு பொறுப்புணர்வோடு, ஒரு புத்திசாலித்தனத்தோடு, ஒரு நிர்வாக திறமையோடு இந்த தாவேகா கட்சி ஒருபோதும் செயல்படல. இன்னைக்கு இது வெளிப்பட்டிருக்குது. அதனுடைய விளைவு தான் வந்துட்டு இந்த ஒரு நபர் செத்து போனதும், மற்ற 3 பேர் வந்துட்டு மயக்கமுற்று விழுந்ததும், இன்னும் எவ்வளவு பேருக்கெல்லாம் தெரியாது அந்த இடத்துல நடந்திருக்குது. நன்றி திரு அய்யநாதன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.